பொதுமக்களே நிறைய பேர் காண வெளியே எல்லாம் வீட்டிலே தான் இருக்காங்க. அதிகமாக யாரும் வரலப்பா. ஸ்டேரிங்கே பிடிக்க முடியல. அப்படியே அவ்வளோ ஹீட்டு. எங்கே தொட்டாலும் ஹீட்டு. சீட்டு கவரு அங்கே இங்கே சைடில் தொட்டாலுங்க ஹீட்டு. பயங்கர சிரமம். உதடெல்லாம் காஞ்சு போகுது. தண்ணி குடிச்சப்போ தான் தண்ணி குடித்தேன். ஒரு பெரிய டம்ளரில் தண்ணி குடிச்சது, அதுக்கு மேலேயும் குடித்தது. அப்பவும் முடியல. உதடெல்லாம் காஞ்சு போகுது. தண்ணி பத்தல உடம்புக்கு. இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே வேர்வை வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப சிரமமாக இருக்குது. ஈரோடு ஹையஸ்ட்டு. ரொம்ப கஷ்டப்படுறோம் ஈரோடு மக்கள். இன்னும் கொஞ்சம் நாள் எவ்வளோ நாளைக்கு இந்த இது இருக்குன்னு தெரியல. இந்த மாதம் முடிவு வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். கார் தான் அதிகமாக போகுது. டூ வீலர்லாம் ரொம்ப குறைவு. கொஞ்சம் மக்கள் அதிகமாக வெளியே வரல. நடந்து போகிறவங்களும் அதிகமாக இல்லை. பைக்கு டூ வீலர் நான் ஆக்சுவலாக ஹாலிடேஸ் எல்லாம் அது இந்த ஹாலிடேஸ்க்கு ஏகப்பட்ட பேர் எல்லாம் வெளியே போக வேண்டிய டைமு எல்லாம் நின்றுச்சு. பார்ப்போம். தேங்க்யூ, பாய். ஆனால் காத்தடிக்குதுங்க. பயங்கரமாக நாள் காத்தடிக்குது. கூலிங் கிளாஸ் போட தான் ஓரளவுக்கு பரவாயில்ல. கண்ணுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். 105 டிகிரி ஃபாரன்ஹீட் காட்டுது. இருந்தாலும் 108 டிகிரி மாதிரி ஃபீலிங்கு. பயங்கர ஹீட்டு. எப்படிதான் இவ்வளோ ஹீட் வருது என்னன்னு தெரியல. அதனால் அதான் தலைக்கு எல்லாம் முக்காடு தான் போட்டு போயிருக்காங்க. முக்காடு போட்டு தான் போயிட்டு இருக்காரு எல்லாம். ஈரோட்டில் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 105 டிகிரி இருந்தாலும் ஏகப்பட்ட வெயில். பார்த்தா 108 டிகிரி மாதிரி இருக்குது ஹீட்டு. எல்லா தலைக்கு முக்காடு போட்டு தான் போகிறாங்க. யாரும் டூ வீலரில் அதிகமாக போகிறதில்ல. டூ வீலரில் போனாலும் ரொம்ப ஹெல்மெட்டு அது இதுன்னு போட்டுக்கிட்டு போகிறாங்க. ஒரு சிலர் யூத் தான் அப்படியே போகிறாங்க கொஞ்சம். ஆனால் பயங்கர ஹீட்டாக இருக்குது. உட்கார விட முடியல. அப்படியே கையிலேருந்து வேர்வை வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், இந்த ஸ்டேரிங்கை தொட்டால் அப்படியே ஹீட்டாக இருக்குது. ஸ்டேரிங்கை தொட்டால் ஹீட்டு. அப்படியே அங்கே எதை தொட்டாலும் சீட்டை தொட்டாலும் ஹீட்டாக இருக்குது. அனல் காற்று அடிக்குது. காற்று அப்படியே அனலாக அடிக்குது. ரொம்ப சிரமமான ஒன்று. கூலிங் கிளாஸ் போட்டு இருக்க முடியுது. சைடில் வெயில் அடிக்குது. இருந்தாலும் அந்த சந்தில் வச்சு மறைச்சி தான் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் பயங்கர அடிக்கிற வெயில் சுள்ளுன்னு அடிக்குது. அப்போ நான் 28ஆம் தேதி வரைக்கும் இந்த வெயில் இந்த மாதம் வரைக்குமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஏதாவது குறைஞ்சதுன்னா பரவாயில்ல. இப்போ ஸ்டேரிங் தொடுறேன். பயங்கரமாக கொதிக்குது. இப்படி ஒரு ஹீட்டு. அந்த இது பயங்கர சூடு. எப்படி தான் இவ்வளோ ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு தெரில. ஒரு 5 மணி வரைக்கும் அந்த ஹீட் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது.